I'm Dr. Ajanta Bhupati, Treasurer IFS Tamil Nadu Chapter. Renova IVF Fertility Anna Nagarla ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பிசிஓஎஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து கருமுட்டை பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் தான் பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாகவே பார்க்குறோம். ஸோ ஒரு 7 பெண்களில் வந்து ஒருத்தருக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இப்போ பார்க்க முடியுது. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மரபணு வழியாகவும் வரலாம். இப்போ அம்மாவுக்கு இருக்குது இல்லை சிஸ்டர்ஸ்க்கு யாருக்கா இருக்குது அப்படின்னா அது பிசிஓஎஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் கல்ச்சர், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, உடற்பயிற்சி யாரும் சரியாக பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாமே வந்து பிசிஓஎஸ் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசிஓஎஸ் இருக்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி மாதவிடாய் கரெக்டாக வராது, ஒழுங்கற்ற மாதவிடாய். சில பேருக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருத்தர 3 மாதத்துக்கு ஒருத்தர மாதவிடாய் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு பீரியட்ஸை வராமல் கூட இருக்கலாம். ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகப்பரு வருது, முகத்தில் வந்து முடி வளர்தல், இந்த பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம பிசிஓஎஸ் இருக்கும் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டெஸ்டோஸ்டெரான்ங்கிற மேல் ஹார்மோன் பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. இன்னொன்று சில சமயம் ஸ்கேனும் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த முட்டைப்பையில் வந்து நிறைய அந்த நீர்க்கட்டிகள் மாதிரி நமக்கு அது தெரியும். ஸோ பிசிஓஎஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை முறை மாற்றங்களை பண்ணணும். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்க பெண்களை நாங்கள் வந்து உடல் எடையை குறைக்க சொல்லுவோம். ஸோ அதுக்கான உடற்பயிற்சிகள் தினமும் வந்து ஒரு 30 நிமிடம் டு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி சாப்பிட்றது எல்லாமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும். ஹெல்த்தி பேலன்ஸ்ட் டயட்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான உணவு, நிறைய காய்கறி பழங்கள்லாம் எடுத்துக்கணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து சில சமயம் இந்த முகப்பரு அதெல்லாம் இருக்கிறது, ஃபேஸில் ஹேர் இருக்கிறதுலாம் இருந்ததுன்னா அந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொன்று இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்களுக்கு அந்த கருமுட்டை பையில் இருக்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். தானாகவே வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது பாசிபிளாக இருக்கும். இன்னொன்று பேஷண்ட்ஸ் பிசிஓஎஸ் இருக்க பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிறது சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மாதம் நடக்க வேண்டிய ஓவுலேஷன், அந்த முட்டை வளர்ந்து முட்டை வந்து ரப்சர் ஆகி அது டியூப்ல கருக்குழாயில் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ அது மாதிரி இருக்க பெண்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த முட்டை வளர்ச்சிக்கான டேப்லெட்ஸை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரல அப்படிங்கிற போது ரொம்ப நாள் வந்து விட்டுவிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நாள் இப்போ 5 months பீரியட்ஸ் வர, 6 months பீரியட்ஸ் வர விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு கருப்பையில் வந்து ஹார்மோன் அளவுலாம் ரொம்ப அதிகமாகும். இது நாளடைவில் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். கருப்பை கேன்சர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஓஎஸ் இருக்க பெண்கள் வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருடத்துக்கு 3-4 தடவையாவது பீரியட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். பீரியட்ஸ் வரலன்னா அப்படின்னாலும் டேப்லெட்ஸ் கொடுத்து பீரியட்ஸ் வரத்துக்கான வழிகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி, டயபிட்டிஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரத்த அழுத்தம், நாளடைவில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய லைபிட் ப்ரொஃபைல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவலாம் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா அது லாங் டேர்ம் ப்ராப்ளம். ஸோ நம்ம உடனே சரி பண்ண முடியாது. நம்ம உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து நம்ம த்ரூ அவுட் த லைஃப் அதை கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிசிஓஎஸ் டயக்னோஸ் பண்ண உடனே பெட்டர் டு கன்சல்ட் த டாக்டர். ஸோ பிசிஓஎஸ்க்கு க்யூர் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் நம்ம கரெக்டான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது, வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம அந்த சிம்டம்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னா ரொம்ப நாள் இக்னோர் பண்ணாமல் அதுக்கான டேப்லெட்ஸை எடுத்து பீரியட்ஸ் வர வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ கன்சீவ் ஆகிற டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது பார்த்துக்கலாம். ஸோ கருத்தரிக்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்குமே வந்து நமக்கு ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ டேப்லெட்ஸ் பீரியட்ஸ் வந்து 5 days டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ரெகுலராக அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை
டெய்லியுமே வந்து உடற்பயிற்சி பண்ணுறது அண்ட் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து பிசிஓஎஸ் சிம்டம்ஸை கண்ட்ரோல் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.